டிஜிஎஃப்டினா யாரு? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? வணக்கம் ஆண்டர்பிரினர்ஸ். பொதுவாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லாருமே டிஜிஎஃப்டி அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் அப்ளை பண்ணணுமா, டிஜிஎஃப்டி ஆஃபீஸ்க்கு போப்பா. இல்லை ட்ரேட் இன்சென்டிவ்ஸ் ஏதாவது வாங்கணுமா, அதுக்கு டிஜிஎஃப்டி ஆஃபீஸில் அப்ளை பண்ணுப்பா அப்படின்லாம் அடிக்கடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கவங்க டிஜிஎஃப்டி அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா டிஜிஎஃப்டினா யார், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இந்த டிஜிஎஃப்டி அலுவலகம் என்னெல்லாம் முக்கியமான பணிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சேனலுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தன்னுடைய பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றதான் எங்களுடைய எண்ணம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். யார் இந்த சார்? அதாவது டிஜிஎஃப்டி அப்படின்றதுடைய விரிவாக்கம் அப்படின்றது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடுங்க. இது மத்திய அரசாங்கம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அலுவலகம் தான் இந்த டிஜிஎஃப்டி. 1991 நம்ம முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் அந்த டைமில், அதாவது 1991 ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கார். அப்போ அவர் ஃபாரின் ட்ரேட் பற்றின நிறைய பாலிசிஸ் கொண்டு வராரு. அதில் ஒன்று தான் குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்கல். ஸோ இதோடைய ஒரு வெளிப்பாடாக தான் இந்த டிஜிஎஃப்டி அப்படின்ற அலுவலகம் உருவாக்கப்படுதுங்க. நீங்கள் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அத்தனை அனுமதியும் வழங்கக்கூடிய ஒரு அலுவலகம் தான் இந்த டிஜிஎஃப்டி. இப்போ இந்த டிஜிஎஃப்டி அலுவலகத்துடைய தலைவர், அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சந்தோஷ்குமார் சாரங்கி அப்படின்றவருங்க. இந்த டிஜிஎஃப்டி அலுவலகம் அப்படின்றது இதோடைய தலைமை அலுவலகம் டெல்லியில் இருக்குது. இதுக்கு கிட்டத்தட்ட 38 இடங்களில் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குங்க. நம்ம சென்னையிலுமே இதுக்கான ரீஜனல் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. இந்த டிஜிஎஃப்டி அலுவலகத்துடைய முக்கியமான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது இவங்க என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இவங்க என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாங்க. நம்பர் 1, வெளிநாட்டு வர்த்தக கொள்கையை உருவாக்குறதே நம்ம தலைவன் தாங்க. வெளிநாட்டு வர்த்தக கொள்கை அப்படின்றது ஃபாரின் ட்ரேட் பாலிசி, அதாவது எந்த நாட்டுக்கு இங்கேருந்து நம்ம எந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு எந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் டிராஃப்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறது இந்த டிஜிஎஃப்டி தான். அண்ட் அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ரெண்டாவது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அத்தனை லைசன்ஸையும் இஷ்யூ பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இந்த டிஜிஎஃப்டி தாங்க. நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவையான பேசிக் லைசன்ஸ் அப்படின்றது ஐஇசி, அதாவது இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் கோட். ஸோ இந்த இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் கோட் வாங்குறது, அதை இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டியுமே இந்த டிஜிஎஃப்டி தான். இதே மாதிரி இபிசிஜி, டிஎஃப்ஐஏ இந்த மாதிரியான பல லைசன்ஸை இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டியுமே இந்த டிஜிஎஃப்டி தாங்க. மூணாவது விஷயம், ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறது, அதாவது இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்கிறதுக்கான வேலைகளையும் இந்த டிஜிஎஃப்டி பண்ணுறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறது, அதே மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான கிராண்ட் எல்லாமே டிஜிஎஃப்டி மூலியமாக தான் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு MEIS அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க. அந்த ஸ்கீம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை நீங்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி பண்ணும்போது உங்களுக்கான கேஷ் இன்சென்டிவ்ஸ் டிஜிஎஃப்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி SEIS அப்படின்ற ஸ்கீம் மூலிமா டிஜிஎஃப்டி சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு விஷயங்க, இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் அத்தனையுமே ஸ்பாட்டிஃபைல லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆன் த கோல ஸ்பாட்டிஃபைல நம்ம கண்டென்ட் அத்தனையும் கேட்டு உங்களோட பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைக்கு வளர்க்க முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்பர் 4, இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அத்தனையுமே டிராஃப்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி இந்த டிஜிஎஃப்டி தாங்க. இவங்க எந்த கம்பெனிஸ் ப்ராப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஏதாவது இல்லிசிட் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதா, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் ஏதாவது கம்பெனிஸ் இல்லீகல் டிரான்சிட்டில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கான தடை விதிக்கிறதுமே இந்த டிஜிஎஃப்டி தாங்க. ஸோ இது மூலிமா முறையற்ற வர்த்தகம் அப்படின்றது தவிர்க்கப்படும். அதே மாதிரி நேர்மையான நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரேட் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கிடைக்கும். அடுத்து நம்பர் 5, இன்டர்நேஷனல் ட்ரேட் கோஆர்டினேஷன், அதாவது WTO மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸோட டிஜிஎஃப்டி இணைஞ்சு அவங்க மூலிமா இந்தியாவில் புது ட்ரேட் ட்ரீட்டிஸை சைன் பண்ண வைப்பாங்க. ஸோ இது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு குறைந்த வகையிலான வரி
விதிப்பை வெளிநாடுகள் விதிக்கும். ஸோ இதுவுமே டிஜிஎஃப்டியோடைய முக்கியமான ரோலில் ஒன்றுங்க. அடுத்து நம்பர் 6 ட்ரேட் டேட்டா. ட்ரேட் டேட்டா அப்படின்றது எந்த நாட்டில் எந்த பொருட்களுக்கான தேவை இருக்குது, எந்த நாடு எந்த பொருட்களை அதிகமாக இறக்குமதி செய்கிறாங்க, இந்த மாதிரியான நிறைய ட்ரேட் டேட்டாஸை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதோடைய ரிசல்ட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு டிஜிஎஃப்டி கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலிமா எந்த நாட்டில் எந்த பொருளுக்கான அதிக நீட் இருக்குது அப்படின்றத இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் தெரிஞ்சுப்பாங்க. இது மூலிமாவும் ஏற்றுமதி அதிகரிக்குங்க. ஸோ இந்த மாதிரி டிஜிஎஃப்டி நிறைய பயனுள்ள சேவைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ டிஜிஎஃப்டி பற்றி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா டிஜிஎஃப்டி பற்றி நிறைய தகவல்கள் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.